ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம். இந்தியாவினுடைய தெற்கே விஜயநகரம் இருந்தது, குல்பர்கா அல்லது பாமினி. பாமினி அரசு மகாராஷ்டிரா முழுவதும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்துச்சு. பாமினி அரசு எப்படி இருந்தது அப்படின்னா, மகாராஷ்டிரா முழுவதும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. பாமினி அரசு 18 முடியரசர்களால் 180 ஆண்டுகள் ஆட்சி புரியப்பட்ட அரசு தான் பாமினி அரசு. பாமினி அரசு 18 முடியரசர்கள் 180 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க. பாமினி அரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பெரார் என 5 சுல்தானியமாக பிரிந்தது. விஜயநகர அரசு 200 ஆண்டுகள். 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 ஆண்டுகள், 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிஞ்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பாமினி அரசு 180 ஆண்டுகள், விஜயநகர அரசு 200 அல்லது 300 ஆண்டுகள். தலைக்கோட்டை போரில் தான் யார் வீழ்ச்சி ஆகிறாங்க அப்படின்னா விஜயநகர அரசு வீழ்ச்சி ஆகுது. இப்போ விஜயநகர அரசு பற்றி பார்க்கலாம். ஹரிஹரர் புக்கரால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. இவர்கள் துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்தார்கள். 11th புக்கில் என்ன இருக்குன்னா ஹொய்சால அரசர்களிடம் பணி செய்து வந்தார்கள்னு இருக்குது. இதில் துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்தனர். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றப்பில் ஆன்சர் பண்ணிக்கலாம். இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பவர் அந்த பணியினை கைவிட்டு நாட்டை முஸ்லீம் ஆதிக்கத்திலிருந்து மீட்க வலியுறுத்தியதாக வரலாறு கூறுகிறது. இந்த ஹரிஹரர் புக்கர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துக்ளக் அரசர்களிடம் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவர்களை சைவ மடத்தில் தலைவராக இருந்த வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அந்த பணியை விட்டுட்டு நாடு முஸ்லீம் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்குது, நீங்கள் அதை மீட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியதாக வரலாறு கூறுகிறது. வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதமாக வித்யாநகர் என்று சில காலம் அழைக்கப்பட்டது. விஜயநகர் உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாமினி அரசு நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு முதலாம் புக்கர் இருந்தார். முதலாம் புக்கருடைய மகன் யாருன்னா குமார கம்பன்னா. இவர் தான் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அங்கு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். முதலாம் புக்கருடைய மகன் யார்? குமார கம்பன்னா. அந்த குமார கம்பன்னா தான் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். இந்த நிகழ்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா குமார கம்பன்னாவின் மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. சங்கம வம்சத்தின் முடிவு பார்த்தோன்னா புக்கரின் இறப்புக்கு பிறகு அவர் மகன் 2ஆம் ஹரிஹரர் வராரு. இவர் பாமினி அரசுகளிடமிருந்து பெல்காம் மற்றும் கோவா பகுதிகளை கைப்பற்றினார். புக்கருக்கு அப்புறம் யார் வராரு அப்படின்னா புக்கருடைய இன்னொரு மகன் 2ஆம் ஹரிஹரர். ஃபஸ்ட்டு ஒரு மகன் இருக்கார், அவர் குமார கம்பன்னா. அவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். இன்னொரு பையன் யார் அப்படின்னா 2ஆம் ஹரிஹரர். 2ஆம் ஹரிஹரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாமினி அரசர்களிடமிருந்து பெல்கா மற்றும் கோவாவை கைப்பற்றினார். 2ஆம் ஹரிஹரருடைய பையன் யார் அப்படின்னா தான் முதலாம் தேவராயர். இவர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இந்த 2ஆம் ஹரிஹரர் இருக்கார்ல, அவருடைய பையன் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர். இவர் கஜபதி அதாவது ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசர்களை தோற்கடித்தார். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் இஸ்லாமிய வீரர்களை தனது படையில் பணியமர்த்தும் முறையினை தொடங்கி வைத்தார். 2ஆம் தேவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தக்கூடிய முறையினை தொடங்கி வைத்தார். சாளுவ வம்சத்தின் தொடக்கம். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா 2ஆம் விருபாக்சி ராயர். மொத்தம் 4 வம்ச அரசர்கள் ஆட்சி புரிகிறாங்கல்ல, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளு வம்சம், ஆரவீடு வம்சம். ஃபஸ்ட்டு சங்கம வம்சத்தை தோற்றுவித்தது யார்? ஹரிஹரர் புக்கர். அதுக்கப்புறம் சாளுவ வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா 2ஆம் விருபாக்சி ராயர். விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதி யாருன்னா சாளுவ நரசிம்மர். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த விருபாக்சி ராயரை கொலை செய்துவிட்டு தன்னை பேரரசராக அறிவித்து கொண்டார். அடுத்து சாளுவ வம்சம் வருதுல, அது எப்படி வருது அப்படின்னா சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ஆம் விருபாக்சி ராயர். இந்த விருபாக்சி ராயரை என்ன பண்ணுறாருன்னா சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோற்கடித்துட்டு தன்னை பேரரசராக அறிவித்து கொண்டார். பின் இவரின் இறப்பிற்கு பிறகு சாளுவ வம்சம் முடிவுக்கு வந்துட்டு இந்த வம்சம் பெருசாக ஒன்றும் எந்த அச்சீவும் பண்ணல. சாளுவ வம்சம் யார்? அந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு என்ன ஆகுது? சாளுவ வம்சம் முடிவுக்கு வந்துடுச்சு. சாளுவ வம்சத்துக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா துளுவ வம்சம் வராங்க. துளு வம்சத்தில் தான் சிறந்த பேரரசர் யார்? கிருஷ்ணதேவராயர்லாம் வராரு. சாளுவ நரசிம்மருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தலைவி நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றி துளு வம்சத்தின் ஆட்சியினை தொடங்கி வைத்தார். நரசநாயக்கர் யாருன்னா 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய மகன் வீர நரசிம்மர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு இருக்குது. சாளுவ நரசிம்மருக்கு பிறகு அவருக்கு திறமை மிக்க படைத்தளபதி யாருன்னா நரசநாயக்கர்னு இருக்காரு. அந்த நரசநாயக்கருடைய பையன் யாருன்னா வீர நரசிம்மர்.
வீர நரசிம்மர் 2 பையன் இருக்கார். நரசநாயக்கருக்கு வந்து 2 பையன். ஒன்று வந்து வீர நரசிம்மர், இன்னொன்று வந்து கிருஷ்ணதேவராயர். இல்லை வீர நரசிம்மர் தான் என்ன பண்ணுற 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வீர நரசிம்மர் தான் வந்து தொடங்கி வைத்தார். துளு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னா வீர நரசிம்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க அப்பா நரசநாயக்கர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல அப்பா பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பா பேரை டிக் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய பையன் வந்து யாருன்னா வீர நரசிம்மர். அப்போது துளு வம்ச சாளுவ வம்சத்தின் சாளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டால் நரசநாயக்கர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நரசநாயக்கர் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா அவருடைய பையன் வீர நரசிம்மர். அடுத்து கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் வந்து 1509 1529 வரை 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறாரு. துளு வம்ச அரசர்களுள் போற்றுதலுக்குரியவர். இவருடைய 20 வருஷ ஆட்சியில் வந்து ரொம்ப நல்ல ஆட்சி புரிந்தவர் வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குனார். அவருக்கு வந்து 2வது வந்து குல்பர்காவை கைப்பற்றுவது. இதுதான் இருந்தது அவருடைய பணி. பாமினி சுல்தான் முகமது ஷா அவர் அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணை அமரச் செய்தார். பாமினி சுல்தான் இருக்கார்ல, பாமினி வந்து விஜயநகர அரசுக்கு வந்து அவங்க வந்து எதிரிகள் தான். ஆனாலும் கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாமினி சுல்தான் முகமது ஷாக்கு உதவி பண்ணுறாரு. அவருடைய அமைச்சரால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காரு. அவரை வந்து விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார். கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு என்ன பண்ணுறாரு, ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து செய்துகிறாரு. பிரதாபருத்ரன் தன் மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார். இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கஜபதி வம்ச அரசர் ஒடிசாவை சேர்ந்த பிரதாபருத்ரனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்காரு. பிரதாபருத்ரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார். எனவே தாம் கைப்பற்றிய பகுதிகளை பிரதாபருத்ரனுக்கே வழங்கினார். போர்ச்சுகீசிய பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். இவங்களுக்கு எப்போவுமே விஜயநகர அரசுக்கு வந்து ரொம்ப உதவி புரிகிறவங்க யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து இராணுவ உதவியெல்லாம் செய்கிறாங்க. எனவே போர்ச்சுகீசிய பீரங்கி படை உதவியோடு என்ன பண்ணுறாரு, கோல்கொண்டா சுல்தானை வந்து தோற்கடிக்கிறாரு. பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். ரெய்ச்சூருக்காக தான் வந்து பாமினி அரசர்களும் விஜயநகர அரசர்களும் ரொம்ப போட்டி போடுவாங்க. ஏன்னா வளமான பகுதி அப்படிங்கிறதுனால. பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரையும் கைப்பற்றுகிறார். சிறந்த கட்டட வல்லுநர். கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிக்க பெரிய நீர்ப்பாசன குளம் மற்றும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கினார். தலைநகர் ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசரா ராமசாமி கோவில், விட்டலசாமி கோவில்கள் எல்லாம் இவர் வந்து கட்டுறாரு. எங்கே கட்டுறாரு, தலைநகர் ஹம்பியில் கட்டுறாரு. போர் மூலம் பெற்ற செல்வங்களை தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில் நுழைவாயில்களில் கோபுரங்களை அமைத்தார். இவர் அமைத்த கோபுரங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டன. அரேபியா ஈரானிலிருந்து பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தார். குதிரைகள் கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தார். எங்கிருந்து ஒரு குதிரை இறக்குமதி செய்தார் அப்படின்னா அரேபியா மற்றும் ஈரானிலிருந்து. போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் சிறந்த நட்புறவு வச்சிருந்தார். சுங்கவரி மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. கலை மற்றும் கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னா, இவருடைய அவையில் இருந்தவர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 8 இலக்கிய மேதைகள். அதில் மகத்தானவர் யாருன்னா அல்லசானி பெத்தன்னா. மற்றொருவர் வந்து தெனாலி ராமகிருஷ்ணன், தெனாலி ராமன். இவங்க வந்து அஷ்டதி கஜங்கள். கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த அமைச்சர்கள் என்னன்னு சொல்லுவோம்னா அஷ்டதி கஜங்கள். தலைக்கோட்டை போர் வந்து 1565 நடக்குது. கிருஷ்ணதேவராயர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இளைய சகோதரர் அச்சுத தேவராயர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இதுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா முதலாம் வேங்கடர் அப்படிங்கிறவர் வராரு. அடுத்து சதாசிவராயர் வராரு. சதாசிவராயர் வந்து ஒரு பேரளவு ஆட்சியாக தான் இருக்கிறாரு. ஆனால் திறமை மிக்க தளபதி ராமராயர், அவர் தான் வந்து பகர ஆளுநர் பொறுப்பில் இருக்கார். ராமராயர் தான் உண்மையான ஆட்சியை புரிகிறாரு. ராமராயர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய மருமகன். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அச்சுத தேவராயர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. அதாவது அவருடைய இளைய சகோதரர். அதுக்கு நடுவில் முதலாம் வேங்கடர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இதிலெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதாசிவராயர் வராரு. ஆனால் உண்மையான ஆட்சியாளராக ராமராயர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய மருமகன். அவர் தான் வந்து உண்மையான பேரளவு ஆட்சி இல்லாமல் உண்மையான ஆட்சி வந்து அவர் தான். ராமராயர் தான் வந்து தலைக்கோட்டை போருக்கு வந்து தலைமை இருக்கிறாரு. இந்த நேரத்தில் விஜயநகருக்கு எதிராக தக்கான சுல்தான்கள் திரண்டார்கள். விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தலைக்கோட்டை போரில் வந்து யார் இறந்து போயிறாருன்னா ராமராயர் வந்து இறந்து போயிடுவார். விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. அடுத்து அரவீடு வம்சம் பார்த்தோன்னா ராமராயர் வந்து கொல்லப்படுறாரு தலைக்கோட்டை போரில். ராமராயரின் சகோதரர் யாருன்னா திருமலை தேவராயர் சதாசிவராயருடன் தப்பித்து, அந்த பேரளவு ஆட்சியில் இருக்காருல, அவரும் தப்பிச்சு சந்திரகிரி சென்று பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துல 1570 தான்
என்ன பண்ணுறாங்கன்னா அரவீடு வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. யார் அப்படின்னா ராமர். அப்போ அரவீடு வம்சத்தினுடைய தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா திருமலை தேவராயர் 1570 ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா சந்திரகிரி பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சந்திரகிரியில் திருமலை தேவராயர் அரவீடு வம்சத்தின் ஆட்சினை தொடங்கி வைத்தார். எப்போ அப்படின்னா 1570. அரவீடு தலைநகர் பெனுகொண்டா. பின்னர் உட்பூசல், பிஜப்பூர், கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சியினால் விஜயநகர ஆட்சி வந்து மொத்தமாக விஜயநகர அரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது. எப்போ அப்படின்னா 1646 இறுதியாக வீழ்ச்சி அடைந்தது. விஜயநகரத்தின் நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னா அரச பதவிங்கிறது பரம்பரையாக இருந்தது. அரசர் இயற்கை எதினால் அவர் மூத்த மகன் பதவி ஏற்பார். அரசர்கள் தங்கள் வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசர்களாக முதல்ல அவர்களை நியமிச்சிருவாங்க. சில சமயங்களில் அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்தன. அரச உரிமையினை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முடிவிட்டு சாளுவ ஆட்சி தொடங்குது. என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸ்ட்டாக சங்கம வம்சத்தின் கடைசி அரசரை கொலை செய்துட்டு சாளுவ நரசிம்மர் வந்து சாளுவ வம்சத்தின் ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து முறைகேடாக வந்து அவர் பண்ணிட்டாரு. அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிக்க பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்தது. பகர ஆளுநர் வந்து இப்போ வந்து கிருஷ்ணதேவராயருடைய பையன் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா ராமராயர் வந்து அவருடைய மருமகன் அவரை வந்து அவருடைய பையனை முடிசூட்டிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பகர ஆளுநராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அரசமைப்பு எப்படி இருந்ததுன்னா பேரரசு, மண்டலங்கள்லாம் மாநிலம் சொல்லுவோம். அடுத்து நாடுகள் வந்து மாவட்டம், அடுத்து ஸ்தலங்கள், வட்டம், கிராமங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது. மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள். மண்டலம் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ். கிராமம் வந்து நிர்வாகத்தின் சிறிய அலகாக இருந்தது. கிராமத்தில் கிராம சபை இருந்துச்சு. கிராமம் தொடர்பான விஷயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தாங்க. கிராமத்தில் உள்ள விஷயங்களை நிர்வகித்தது யாருன்னா கவுடா அப்படிங்கிற கிராம தலைவர். இராணுவம் பார்த்தோன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இருந்தாங்க. வெடிமருந்து ஆயுதங்கள் பயன்பாடு இராணுவத்தில் இருந்துச்சு. வெடிமருந்து ஆயுதம் ப்ளஸ் குதிரைப்படை ஒருங்கிணைக்கப்பட்டு இருந்துச்சு. பொருளாதாரம் வந்து செல்வ செழிப்பாக தான் இருந்தது. வராகன் என்ற பேரில் அதிகமான எண்ணிக்கையிலான தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இருந்துச்சு. வேளாண்மை ஊக்குவிப்பு, சிறந்த நீர்ப்பாசன முறை, நிலச்சுவாந்தாரர்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு. போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து குறிப்பிடுகின்றார். எப்போவுமே விஜயநகருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். போர்ச்சுகீசியர்கள் வந்து இராணுவ உதவிகளை செஞ்சாங்க, எல்லாமே இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞரின் உதவியுடன் ஒரு மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியர் அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏரியிலிருந்து நீரை கொண்டு செல்ல கால்வாய்கள், வேளாண் பண்டங்கள் பெருமளவில் இருப்பு இருந்துச்சு. குடிசை தொழில்கள், உள்நாட்டு கடற்கரையோர கடல் சார்ந்த வாணிகம்லாம் செழிச்சிருந்துச்சு. சீனாவிலேருந்து பட்டு, மலாபார்லேருந்து வாசனை பொருட்கள், பர்மாவிலேருந்து விலை உயர்ந்த ஆபரண கற்கள். விஜயநகரம் பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுக்கல், அரேபியா, சீனா, இலங்கை, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வணிகம் செஞ்சாங்க. இலக்கிய பங்களிப்பு சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமய மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன. கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு தெலுங்கில் வந்து எழுதுகிறார். அது அமுக்த மாலியத்தை அப்படிங்கிற காவியம். சமஸ்கிருத மொழியில் வந்து ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதுகிறார். கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதின நூல் எது அப்படின்னா அமுக்த மாலியத்தா. சமஸ்கிருதத்தில் எழுதின நூல் எது அப்படின்னா ஜாம்பவதி கல்யாணம், அது ஒரு நாடக நூல். பாண்டு ரங்கம காத்தியம் நூல் எழுதினது தெனாலி ராமகிருஷ்ணன். தெனாலி ராமகிருஷ்ணன். சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தவர்கள் யாருன்னா ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா. கட்டடக்கலை விஜயநகர பாணி. தூண்களின் விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றிருந்தன. சிறப்பு நிகழ்வுகளில் கடவுளை காட்சிப்படுத்த உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபம் மற்றும் திறந்தவெளி அரங்குகள். செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்கள். அடுத்து பாமினி. இதை வந்து விஜயநகர அரசின் பொருளாதார நிலை அவங்க எப்படி இருந்தாங்கிறது. அடுத்து பாமினி அரசு. 1347 அலாவுதீன் ஹசன் கங்கு பாமினி தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமன்ஷா என்ற பெயரில் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். பாமினி அரசு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1347 அலாவுதீன் ஹசன் அதாவது ஹசன் கங்கு பாமன்ஷா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கொண்டு தௌலதாபாத்தை கைப்பற்றி என்ன பண்ணுறாரு, பாமினி அரசை வந்து ஏற்படுத்துகிறார். பாமன்ஷா 2 ஆண்டுகளில் தன் தலைநகரை என்ன பண்ணுறாரு, தௌலதாபாத்திலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார். 1429 மீண்டும் தலைநகர் பீடாருக்கு மாற்றப்பட்டது. அவர் வந்து ஃபஸ்ட்டு தௌலதாபாத்துங்கிறது தேவகிரி, அந்த இடம் தான் வந்து தௌலதாபாத்துன்னு பேர் மாற்றிப்பாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு குல்பர்காவுக்கு 2 ஆண்டுகளில் மாற்றிடுறாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1429 என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பீடாருக்கு மாற்றுறாரு. பாமினி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா அவர் வந்து எவ்வளோ நாள் ஆட்சி புரிகிறார் அப்படின்னா 1347 1358 வரைக்கும் 11 வருஷம் வந்து ஆட்சி புரிகிறாரு. தனது அரசை வந்து 4 மாகாணமாக பிரிக்கிறாரு. அவை தராப் என்று அழைக்கப்பட்டன.
இது வந்து சுல்தானியர்களினுடைய முறைப்படி அந்த மாதிரியே இருக்கும். அதாவது இவங்க பிரித்த மாகாணங்கள் பிரிக்கிறதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, டெல்லி சுல்தானியர்கள் எந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சாங்களோ அந்த மாதிரியே இவர் வந்து பின்பற்றினார். மாகாண ஆளுநர்கள் படைகளுக்கு தலைமையாக இருந்தார்கள். அந்த பகுதி நிர்வாகம் செய்து வரி வசூல் செய்வது. அடுத்து யார் வராங்க அப்படின்னா, முதலாம் முகமது அப்படிங்கிறவர் வராரு. அவர் வந்து 1358லேருந்து 1375 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. பாமன் ஷாக்கு அடுத்து முதலாம் முகமது வராரு. இவர் வந்து 1363 வாராங்கல் அரசரோடு போரிட்டு கோல்கொண்டா கோட்டையினை கைப்பற்றுறாரு. வாராங்கல் அப்படிங்கிற ஆந்திர பகுதிகளை 1363 வந்து கைப்பற்றி பச்சை வண்ண நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை பரிசாக பெறுறாரு. பின்னர் இந்த சிம்மாசனம் தான் பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று. பாமினி அரசிற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாரை சொல்லலாம் அப்படின்னா, அந்த முதலாம் முகமது ஷா தான். முதலாம் முகமது ஷா குல்பர்கால 2 மசூதிகளை கட்டுகிறார். 1367 ஒரு மசூதி கட்டுறாரு. அது வந்து மகா மசூதி 216 அடி இன்று 16 அடி என்ற அளவில் இருக்கும். இந்த மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டது. முதலாம் முகமதுக்கு பின் யார் வராங்க அப்படின்னா, அவருடைய மகன் முஜாஹித் அப்படின்னு வராரு. முதலாம் முகமதுக்கு இவங்களுடைய ஆட்சியெலாம் வந்து பெரிய அளவில் சொல்லத்தக்க விதத்தில் இல்லை. அடுத்து வரவங்கள 3ஆம் முகமது வராரு. அந்த 3ஆம் முகமதுடைய அமைச்சர் ஒருத்தர் வராரு. அவர் தான் கவான். அந்த ஆட்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவில் வந்த அரசர்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. முதலாம் முகமது வந்து ஒரு வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாரு. வாராங்கல்ல கைப்பற்றி அந்த சிம்மாசனத்தை பெற்றுறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அவங்க பையன்கள்லாம் ஒன்றும் பெரிய ஆட்சிலாம் இல்லை. முதலாம் முகமதுக்கு அப்புறம் அவருடைய பையன் வந்து முஜாஹித் வராரு. அவர் வந்து விஜயநகருக்கு எதிரான போரை முடிச்சுட்டு வழியில் வரும்போது கொலை செய்யப்பட்டார். இதை யார் செய்வாங்க அப்படின்னா, அந்த முதலாம் முகமது இருக்கார்ல, அவருடைய மாமனார் மற்றும் சதி செய்தவர் தாவூத் என்பவரின் சகோதரர் மகன் 2ஆம் முகமது. முகமதுவின் மாமனார் மற்றும் சதி செய்தவர் தாவூத் என்பவரின் சகோதரர் மகன் 2ஆம் முகமது. யாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதலாம் முகமதுடைய பையன் முஜாஹித்தை வந்து கொலை செய்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த முகமதுவின் மாமனார் மற்றும் சதி செய்தவர் தாவூத், யாரோ தெரியாத ஒருத்தர் தாவூத் என்பவரின் சகோதரர் மகன் 2ஆம் முகமது, அவரை வந்து 1378 என்ன பண்ணுறாரு, அரியணை ஏற்றிடுறாரு. ஆனால் 2ஆம் முகமது வந்து நல்லவர் தான். இருந்தாலும் வந்து இவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த முதலாம் முகமதுடைய பையனை கொன்னுட்டு அவருடைய மாமனார் தான் கொல்றாரு. முதலாம் முகமதுடைய மாமனார் கொன்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து சதி மூலமாக உள்ள வந்தவர் தான் 2ஆம் முகமது. 1378 வந்து அரியணை ஏறாரு. இவர் காலத்தில் அமைதி தான் நிலவிச்சு. 2ஆம் முகமது தனது அரசவையினை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார். 85 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆட்சி நடுவில் இல்லை. அப்புறம் யார் வராங்கன்னா, 1377 to 1463 வரைக்கும் 3ஆம் முகமதுடைய ஆட்சி வருது. 1463லேருந்து 1482 இவரின் பிரதம அமைச்சர் தான் யாருன்னா முகமது கவான். இந்த கவான் வந்து ஒரு சிறந்த ஒரு அமைச்சர். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை வரவழைத்து வெடிமருந்து தயாரிப்பு அவற்றை பயன்படுத்த படையினருக்கு கவான் பயிற்சி அளித்தார். பாமினி அரசிலிருந்த 4 மாகாணங்களை அவர் என்ன பண்ணுறாரு, 8ஆக மாற்றார். ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது ஹசன்கங்கு பாமினி வரும்போது என்ன பண்ணுறாரு, 4 மாகாணங்கள் இருக்குது. இவர் வந்து 8 மாகாணங்களாக மாற்றார். பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைக்கிறாரு. தக்கான பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமைப்பட்டு சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு போலி கடிதம் தயார் செய்து என்ன பண்ணுறாங்க, 3ஆம் முகமதுகிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க. 3ஆம் முகமது என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படிங்கிறத விரும்பாத சுல்தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து மரண தண்டனையை வந்து வழங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, 3ஆம் முகமது வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாமினி அரசே வந்து என்ன ஆகுது, வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. 3ஆம் முகமதின் இறப்பிற்கு பிறகு யார் வராங்கன்னா, சிகாபுதீன் முகமது அப்படின்னு வராரு. 1518. இவங்களுக்கு பின்னாடி வந்து எந்த சுல்தானுமே ஒன்றும் பெரிய ஆட்சி கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஹசன்கங்கு பாமினி இருக்காரு. அதுக்கடுத்து முதலாம் முகமது வராரு. முதலாம் முகமதுக்கு அடுத்து 2ஆம் முகமது வராரு. அந்த நடுவில் வரவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆட்சி கிடையாது. 2ஆம் முகமதுக்கு அடுத்து டைரெக்டாக 85 வருஷத்துக்கு அப்புறம் 3ஆம் முகமது தான். 3ஆம் முகமது ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா கவான் வராரு. கவான் வந்து அவருடைய பிரதம அமைச்சர். அவர் ஒரு சிறந்தவர். அவருடைய இறப்பிற்கு பிறகு பாமினி அரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. இந்த 3ஆம் முகமதியின் இறப்பிற்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா, சிகாபுதீன் முகமதுன்னு வருவார். 1518. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வராங்க. அவங்கெல்லாம் திறமையற்றவர்கள் தான். சுல்தானியம் 5 சுதந்திர தக்கான சுல்தானியமாக சிதைவடைந்தது. பீடார், பெரார், பீஜப்பூர், அகமது நகர் மற்றும் கோல்கொண்டா அப்படின்னு 5ஆக பிரிஞ்சிருது. பாமினியுடைய கட்டடக்கலை எப்படி இருக்குன்னா, குல்பர்கா. அதில் முக்கியமான கட்டடக்கலை வந்து குல்பர்கா தான். கல்வி வந்து பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா, அலாவுதீன் கில்ஜி படைத்தளபதி ஜாபர்கான் முயற்சியினால் முல்தானில் கல்வி கற்றார். பாமினி அரசை நிறுவனரில் ஹசன்கங்கு பாமினியை, அதான் அலாவுதீன் ஹசன் ஷா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அலாவுதீன் கில்ஜியினுடைய உதவியினால் அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி ஜாபர்கானுடைய உதவினால் முல்தானில் கல்வி கற்கிறார். யார் அப்படின்னா, பாமினி அரசு நிறுவிய அந்த ஹசன்கங்கு பாமினி இருக்கார்ல, அவர் வந்து
அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி ஜாபர் கானுடைய உதவினால் முல்தானில் கல்வி கற்கிறாரு. பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களையெல்லாம் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் முகமது. பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்கல்ல அவங்க மற்றும் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தியவர் யாருன்னா முதலாம் முகமது. பாமினி அரசின் 8வது சுல்தான் யாருன்னா ஃபிரோஸ். இவர் ஒரு மொழியியல் அறிஞர் மற்றும் கவிஞர். பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவான் ஒரு மதராசா கல்வி நிலையத்தை ஏற்படுத்துகிறாரு. அங்கே 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட நூலகத்தையும் கொண்டிருந்தது. கிழக்கு கர்நாடகாவில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹம்பி. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியினை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பு. அமுக்த மால்யதா பெரியாழ்வாரின் மகளான கோதே தேவியை பற்றியது, அதாவது ஆண்டாளை பற்றியது. கடவுள் ரங்கநாதருக்கு தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக கோதை சூடி கொண்டாடவே சூடி கொடுத்த சூடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின் கொடுப்பவர் என்று பொருள். பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லாலான அரியணையும் ஒன்று என்று பிர்தௌசின் சானாமா அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.